விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி 2024. சரி, இந்த 2024 என்னெல்லாம் நல்லா இருக்கு, எது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது, அந்த கேர்ஃபுல் அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணி அதை ஓவர் கம் பண்ண முடியும். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியர் பண்ணுறதோ டோட்டலாக அது நடக்காமல் இருக்கிறதோ அப்படின்றது எந்த சாஸ்திரத்துலேயும் இல்லை. அஸ்ட்ராலஜி சொல்கிறதெல்லாம் இது இந்த காலகட்டத்தில் இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. அந்த ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு பல வழிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது டோட்டலாக உங்களுக்கு நான் பேச போகிறேன். ஸோ டோட்டலாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. சரி, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வருட பலன் அப்படின்றது சனி பகவான், ராகு, கேது, குரு இவங்களை வச்சு தான் வருட பலன். மற்ற கிரகங்களெல்லாம் ஷார்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு குரு மே மாதத்துக்கு அப்புறம் அவர் பெயர்ச்சி ஆறார் இல்லையா, அதாவது ஏப்ரல் மாதம் கடைசியில் பெயர்ச்சி ஆறார். மே மாதத்துலேருந்து குரு உங்களுக்கு 7ஆம் வீட்லேயும் அவருடைய 7ஆம் பார்வை உங்கள் மேலேயும் படும். ஸோ எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப 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 நல்லா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. இதில் நிறைய சொத்துக்கள் வாங்குவீங்க. சொத்துக்களால் இருந்த பிரச்சனைகள் முடிவடையும். சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஓஞ்சி போகும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டில் கேது இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர். 11ல் கேது அப்படின்னா ஞானம். அப்போது பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க தே ஆர் வெரி ஸ்ட்ராங். அதாவது ரைட்டாக இருந்தாலும் தே ஆர் ஸ்ட்ராங், ராங்காக இருந்தாலும் தே ஆர் ஸ்ட்ராங். ஸோ ஸ்ட்ராங். ஸோ அந்த ஸ்ட்ராங்காக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நாலேஜும் இருக்கும். நாலேஜ் இருந்தால் தான் ஸ்ட்ராங்காகவும் இருக்க முடியும். ஸோ அந்த நாலேஜுன்ற பொசிஷனில் புதனுடைய வீட்டில் கேது வரும்போது, புதன் ஏற்கனவே கன்னி அவங்களுக்கு லாபஸ்தானம். அண்ட் இந்த தடவை லக்னம், தட் இஸ் வருஷம் பிறக்கிறதே கன்னியில் தான் பிறக்குது. அந்த 11ஆம் வீட்டில் கேது வேற, அடேங்கப்பா சொல்லவா வேணும். ஸோ ஞானத்தினால், நாலேஜினால் எதை எப்போ எப்படி அப்படின்னு நியாய ரூபத்தில் ஃபஸ்ட் கிளாஸ்மாக வெற்றி பெறக்கூடிய ரொம்ப சூப்பரான ராசி விருச்சிக ராசியும் விருச்சிக லக்னமும். சரி, கேது ராகு 2023 அக்டோபர்லேருந்தே அவ்வளோ ப்ளஸ்ஸு. அதில் கேது ரொம்ப 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 ப்ளஸ்ஸு. ராகு 5ல் குருவோட வீடு தான், பட் ஸ்டில் கேது தான் ரொம்ப ப்ளஸ்ஸு. குரு 6ஆம் வீட்டில் இருக்காரு அப்படின்றது போய் அவர் 7ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு நம்ம ஏப்ரல் கடைசியில். அப்போ மே மாதத்துலேருந்து குருவுமே சூப்பர். அந்த கேதுவையுமே குரு பார்க்குறார், இவரையுமே குரு பார்க்குறார். அப்படி இருக்கும்போது ஞானத்தினால் ஐடியாஸ் கொட்டுன்னு கொட்டும். ஒரு குழந்தைகளாக இருந்தாலும் படிப்பே வரலன்னா கூட அதை எப்படி, எதனால் வரல, என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும், ஓகே இந்த யூனிட் படிக்க வரவே இல்லை, இந்த யூனிட்டை விட்டுட்டா வேறு எந்த யூனிட்டில் நல்லா படித்து மற்ற மார்க் வாங்கலாம். லைஃபே இட்ஸ் அ டெக்னிக் தான். எல்லாருக்குமே ஸ்மூத் கோயிங் அப்படின்னு கிடைக்கிறது இல்லை. ஆனால் அதை ஸ்மூத் ஆக்கிக்க தெரியணும் இல்லையா. ஸோ அந்த ஸ்மூத்னஸை ஆக்கிறதுக்கு இப்போ இந்த வருஷம் ரொம்ப 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 பிரமாதமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குவீங்க. நிறைய பேருக்கு விற்க முடியலன்ற வீடு விற்கும். விற்று அதை பெரிய லெவலில் நீங்கள் பண்ணிக்குவீங்க. சொத்து பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொத்து முடியும். மேபி பங்காளிங்க சண்டை, ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு சொத்து, ஒரு பிரம்மாண்டமான சொத்து, ஆனால் அது எதுவுமே மூவ் ஆக மாட்டேன்றவங்க கூட இப்போ விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா 20 என்ன 200 பேருக்கு உண்டான சொத்தாக இருந்தாலும் எல்லாத்தையும் கரெக்டாக பேசி உங்கள் ஞானத்தினால் தெளிவு பெற்று எல்லாரையும் கை கோத்து சூப்பராக ஜெயிச்சு நீங்கள் அந்த சொத்துக்களை விற்று எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஞானம் உள்ள மிக அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு வார்த்தை வைக்கணும் இல்லையா, பிரம்மாண்டம் அப்படின்றது தான் நான் வச்ச வார்த்தை. ஆல் எக்ஸலண்ட்டுங்க. அப்போ எக்ஸலண்ட்டாக போகிறதும் ஸ்மூத்தாக எக்ஸலண்ட்டாக போகிறதும் அவ்வளோ சூப்பர். இந்த பாயிண்டில் நீங்கள் கேட்கலாம், எப்படி மேடம் 4ல் சனி பகவான் இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ சூப்பர், இவ்வளோ ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு. அந்த பாயிண்ட்டுக்கும் கண்டிப்பாக வரேன். பை கேது இட் இஸ் சூப்பர், பை குரு இட் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி சூப்பர். குரு மட்டும் அங்கே இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ பெரிய டென்ஷன்னு. ஆனால் குருவே வந்துட்டாருன்னு போது நெகட்டிவிட்டி இருக்குது. அந்த நெகட்டிவிட்டியை ஓவம் பண்ணுறதுக்கான நாலேஜும் கொடுத்து அதை வழிகாட்டுறதுக்கும் ஒருத்தர் கூடவே வந்தாருன்னா வேற என்ன வேணும், புரியுதுங்களா. ஸோ விருச்சிக ராசிக்கு அவ்வளோ விஷயங்கள், பல விஷயங்கள் ஏற்றம் தரக்கூடிய அளவுக்கு இருக்குது. சரி,
அந்த ஏற்றத்தினால் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அண்ட் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. திருமணம் சூப்பராக நடக்கும். ரொம்ப அன்போட திருமணம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திருமண பிரச்சனைகள் எல்லாருமே கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னடா இந்தியாலையா இவ்வளோ வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிட்வீன் அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி ஒன்றுமே புரியலை. அதாவது ஒரு ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியலை, இதென்ன இது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து ஒரு பந்தம் அப்படின்றது போய் எதிர்பார்ப்பு அப்படின்ற விஷயத்துக்குள்ள இன்னைக்கு திருமணம் ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கூட இந்த மாதிரி கிரகநிலைகள் கேது 11 குருனுடைய பார்வை பெறும்போது திருமணமாகக்கூடிய விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு ரொம்ப திருப்திகரமான ஒரு மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, உங்களுடைய திசா புத்தி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. கோச்சாரம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. சனியினுடைய 4ஆம் வீட்டில் சனி இருந்தாலும் அவ்வளவு நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தசாபுத்தியும் கால்குலேட் பண்ணிவிட்டு அதனுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான என்ன வழிகள்ன்றதை நீங்கள் உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டு தென் நீங்கள் மூவ் பண்ணும்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே வெற்றி நிச்சயம் அப்படின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணி அதை ஸ்மூத்தாக்கி பிரம்மாண்டமாக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கீங்க. சரி, இதை நான் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதுலேயும் லங்ஸ், லிவர், நீங்கள் வந்து சளி பிடிக்கிறது, நிறைய வந்து உங்களுக்கு ஆஸ்மா இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி அம்மானுடைய ஆரோக்கியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அம்மானுடைய ஆசீர்வாதம் நீங்கள் பெற 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 விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சூப்பராக நீங்கள் வந்து போயிடுங்க. ஆனால் அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அலர்ஜி வர வாய்ப்புகள் உண்டு. நரம்பு சம்பந்தமான கோளாறு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எலும்பு சம்பந்தமான கோளாறு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ரத்தத்தை சுத்தமாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த அலர்ஜின்னு சொல்லும்போது அது வந்து செக்ஷுவல் ஆர்கனில் கொஞ்சம் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம யூடிஐ, யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி தொற்று அப்படின்றது வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் பாடியினுடைய ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சொல்லப்போனால் மஞ்சக்காமலை அந்த மாதிரிலாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் க்ளீனாக வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, தயவு செஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏதோ ஒரு எக்ஸசைஸ், குதூகலமாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். போர் அடிக்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. சம்திங் வித் எனர்ஜி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ரசித்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது பிஸ்னஸில் டாப்பு, ஜாபில் டாப்பு, ஃபாரின் சான்ஸு, வீடு வாங்கிறது, இந்த மாதிரி எதை வேணாலும் நான் சொல்லிட்டு போகலாம். அது எல்லாமே சுப நிகழ்ச்சிகளுக்கு சூப்பர் 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 டிக்குன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஆரோக்கியம்ன்ற ஒரு விஷயம் வந்து பெரிய பெரிய செக் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் துர்க்கை அம்மனுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி குழந்தைகளால் நன்மையும், ஆனால் அந்த குழந்தைகளோடு சில வாக்குவாதங்களும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி யாரையுமே குறைச்சி பேசிட வேண்டாம். யார்கிட்ட பேசினாலுமே வந்து கொஞ்சம் அடக்கம் தேவை. அண்ட் வந்து எவ்வளோ விஷயங்கள் சூப்பராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்மீக பயணம் போயிட்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, ஆன்மீகம் அப்படின்றது மன அமைதி கொடுக்கக்கூடிய இடங்கள். அது வந்து ஒரு கோயிலாக இருக்கலாம், அல்லது ஒரு நேச்சர் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம். அங்கே போனால் திருப்தியாக இருந்ததுடா, மனசை திருப்தியாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ ஆன்மீக சுற்றுலா நீங்களாம் டபடபடபடப்பான்னு ஒரு நாளைக்கு நான் 10 கோயில் போயிட்டேன் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக உட்காந்து திருப்தியாக நான் ஒரு அபிஷேகம் பார்த்தேன், அப்பா இங்கே அப்படியே உட்காந்துருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, அந்த கோயிலுடைய அலங்காரங்கள் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்றதில் நீங்கள் ஒன்றி உங்கள் மனசை சாந்தப்படுத்தக்கூடிய லெவலில் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஈவன் ஷேர் மார்க்கெட் கூட உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்லா இருக்குன்றது பலது இருக்குது. பட் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதுன்றது ஆரோக்கியத்துலேயும் பொறுமையிலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னாலே
நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். பெருமாள் கோயில் உங்களுக்கு உகந்த ஸ்தலம். அதே மாதிரி தூக்கம் தொலைச்சிடாதீங்க, நல்லா தூங்குங்க, நிம்மதியாக பல சூப்பர் விஷயத்த அனுபவிங்க. நீங்கள் உண்மையில சொல்லணும்னா தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்கு தெரியுமா? குருக்கும் கேதுவுக்கும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருந்தும் இவ்வளவு சூப்பரான ஒரு குரு உங்களுக்கு கிடைக்கிறதுன்றது, கேது கிடைக்கிறதுன்றது, கேது இருக்கிறதுலே சூப்பர் பிளானட்டுங்க. ஸோ அந்த கேது ஞானம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா எப்படிப்பட்ட விஷயத்தையும் ஜெயிக்கலாம் இல்லையா? அந்த ஞானக்காரகன் 11ல் இருக்கும்போது வேற என்னங்க வேணும்? மேலும் இந்த வருஷம் பிறக்கிறதே கேதுவில் தான். லக்னம் கன்னியில தான் கேது. ஸோ விநாயகரனுடைய வழிபாடு நீங்கள் கணபதி ஹோமம் செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக அப்லிஃப்ட்மெண்ட் பிரமாதமாக இருக்கும். நல்ல வளர்ச்சி பார்ப்பீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், விஷ் யூ குட் லக். மேலும் விவரங்களுக்கு 9842266555